visittemples.com அப்படிங்கிற வலைதளம் கோவில்களை பற்றிய அனைத்து விவரங்களையும் சொல்லும். இதில் கொடுத்திருக்கிற அந்த கூகுள் வரைபடம் வந்து இந்த கோவிலுக்கு சென்றடைய உதவிகரமாக இருக்கும். இதில் உள்ள வானிலை அறிக்கை கோவிலுக்கு செல்ல ஏற்ற நாளையும் தருணத்தையும் காட்டும். அதே மாதிரி இதில் இருக்கிற யூடியூப் லிங்கை பார்த்தா கோவிலை நேரடியாக பார்த்த திருப்தியும் இருக்கும், நிறைய விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு visittemples.com மூலியமா தமிழ்நாடு தர்மபுரியில் இருக்கிற ஸ்ரீ பரவாசுதேவ பெருமாள் கோவில் அல்லது பரவாசுதேவ சுவாமி கோவில்னு சொல்லலாம், இல்லை கோட்டை பெருமாள்னு இவரை வந்து அழைக்கலாம். அவரை பற்றி தெரிஞ்சுக்க போறோம். இந்த கோவில் தர்மபுரியோட கோட்டை பகுதியில் கட்டப்பட்டதுனால இவருக்கு கோட்டை பெருமாள் அப்படின்னு ஒரு பேரும் உண்டு. இந்த கோவிலோட முழு பேரு ஸ்ரீ வரமகாலட்சுமி சமேத ஸ்ரீ பரவாசுதேவ பெருமாள் கோவில். இந்த கோவிலுக்கு கிழக்கு நோக்கிய ஒரு 5 அடுக்கு ராஜகோபுரம் இருக்கு. அதே மாதிரி ராஜகோபுரத்துக்கு முன்னாடி இருக்கிற கல் துவஜஸ்தம்பத்தோட கீழ்ப்பகுதியில் ஆஞ்சநேய சுவாமியோட விக்கிரகம் காணப்படுறது. கோவில் ராஜகோபுரத்துக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி வலக்கை பக்கத்துல ஸ்ரீவாரி மண்டபம் இருக்கு. இந்த ஸ்ரீவாரி மண்டபத்துல பல சுப நிகழ்ச்சிகளை தாராளமா நடத்தலாம். கோவிலுக்குள்ள போகும் பக்தர்கள் 5 அல்லது 6 படி கீழே இறங்கி தான் போனோம் கோயிலை சென்றடைய. மூலஸ்தானத்தை நோக்கியவாறு ஒரு நெய்வேத்திய பீடம், அதாவது பலிப்பீடம் இருக்கு. பக்கத்திலே ஒரு உயரமான துவஜஸ்தம்பம் கொடிமரமும் இருக்கு. அதுக்கு அடுத்து ஒரு 4 கால் மண்டபத்தில் கருடாழ்வார் விக்கிரகம் மேற்கு நோக்கி மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரி இருக்கு. மூலஸ்தானத்துக்கு முன்னாடியே வலப்பக்கத்தில் வந்து ஒரு மேடையில் 4 விக்கிரகங்கள் இருக்கு. அவை வந்து விஸ்வக்சேனர், உடையவர், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார் இவாளோட விக்கிரகங்கள். மூலஸ்தான வாசல்ல கம்பீரமா 2 கருப்பு துவாரபாலகர்கள் விக்கிரகம் காணப்படுறது. இந்த மூலஸ்தானத்துக்கு முன்னாடி இருக்கிற மண்டபம் பல தூண்களை கொண்டது. ஒவ்வொரு தூண்லையும் ஒவ்வொரு அஷ்டலட்சுமியோட ஓவியத்தை ரொம்ப பிரமாதமா வரைஞ்சி வச்சிருக்கா. மூலஸ்தானத்துக்கு முன்னாடி 2 இடத்துலயும் வந்து வெள்ளி தகடுகளை அங்கங்க பதிச்சு தசாவதார விக்கிரகங்கள் மற்றும் பல தெய்வீக விக்கிரகங்களை அதை இழைச்சிருக்கா. மூலஸ்தானத்துல மூலவரான ஸ்ரீ பரவாசுதேவ பெருமாள் அமர்ந்த கோலத்துல கிழக்கு நோக்கி இருக்கார். அவரோட இடது மடியில தாயாரான ஸ்ரீ வரமகாலட்சுமியை உட்கார வச்சுருக்கார். இவருக்கு 4 திருக்கரங்கள் இருக்கு. மேலே இருக்கிற 2 திருக்கரத்துலையும் சங்கும் சக்கரமும் இருக்கு. கீழே இருக்கிற 2 திருக்கரத்தால பக்தர்களை ஆசீர்வதிக்கிற மாதிரி காணப்படுறார். இந்த மூலஸ்தானத்தோட ஒரு பகுதியிலேயே உற்சவமூர்த்தி விக்கிரகமும் சுதர்சன பெருமாளும் காணப்படுறார். பக்கத்திலேயே பிற உற்சவமூர்த்தி விக்கிரகங்களும் வச்சிருக்கா. இதுக்கு அடுத்து வடக்கு நோக்கிய ஒரு தன்வந்திரி பெருமாள் இருக்கார். மற்றொரு சன்னதியில சக்கரத்தாழ்வாரும் யோக நரசிம்மரும் அடுத்தடுத்து காணப்படுறா. இதுக்கு பக்கத்துல கோஷால கிருஷ்ணன் நிற்கும் விதமா ஒரு விக்கிரகம் இருக்கு. இந்த கோவில்ல ஒரு கண்ணாடி பள்ளியறை இருக்கு. இந்த கண்ணாடி பள்ளியறை பக்கத்திலேயே கோவிலோட மடப்பள்ளியும் இருக்கு. இந்த கண்ணாடி பள்ளியறை, அப்புறம் அது பக்கத்துல இருக்கிற மடப்பள்ளி, இதெல்லாம் தாண்டி வந்தா கோயிலுக்கு ஒரு துலாபார வசதி இருக்கு, அது பக்தர்களுக்காக. இங்க வந்து ரங்க மண்டபம், ஸ்ரீவாரி மண்டபம் அடுத்தடுத்து காணப்படுறது. இதுல வந்து வெங்கடாஜலபதி மற்றும் லக்ஷ்மி குபேரரோட விக்கிரகங்கள்லாம் இருக்கு. இந்த ரங்க மண்டபத்தோட மேற்பகுதியில அஷ்டலட்சுமி விக்கிரகங்கள்லாம் வரிசையா வச்சிருக்கா. அதே மாதிரி ஸ்ரீவாரி மண்டபத்தோட மேற்பகுதியில சங்கு, சக்கரம் மற்றும் தசாவதார விக்கிரகங்கள் வச்சிருக்கா. பார்க்க ரொம்ப ரம்யமா இருக்கு. அதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு அரச மரத்துக்கு கீழே ஆஞ்சநேயர் மற்றும் நாகதேவதைகள் விக்கிரகங்கள் இருக்கு. அதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு சின்ன 4 கால் மண்டபத்துல கணபதி விக்கிரகங்கள் மற்றும் நாகதேவதைகள் விக்கிரகங்கள் இருக்கு. இந்த மண்டபத்தோட மேல் பகுதியில் ஒரு பெரிய நாகாத்தம்மனோட வர்ண ஒரு விக்கிரகம் வச்சிருக்கா. இதுக்கு பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் இருக்கு. வேப்ப மரத்தில் மஞ்சளும் குங்குமமும் பூசி இருக்கா. 2வது வேப்ப மரத்தை சுற்றி புடவையை வந்து சாத்தி அதையும் வணங்குறான். இந்த கோயிலில் ஆங்காங்கே வந்து பல சன்னதிகள் இருக்கு. எல்லா சன்னதியோட சுற்றுச்சுவர்லையும் வடகல திருமண் சீச்சுவரம் ரொம்ப அழகாக வரைஞ்சி வச்சிருக்கா. இங்கே வந்து வெளிப்பிராகாரத்தில் கிழக்கு நோக்கிய ஒரு ஆண்டாள் சன்னதி இருக்கு. அதையும் தாண்டி வந்தால் மேற்கு நோக்கிய பக்த ஆஞ்சநேயரோட ஒரு சன்னதி இருக்கு. பக்த ஆஞ்சநேயர் சன்னதியோட வெளிப்பக்கத்தில் விஷ்ணு பாதம் அது 2 வச்சிருக்கா. பார்க்க ரொம்ப நன்னா இருக்கு. இந்த கோயிலுக்கு ஒரு சொர்க்கவாசல் வசதியும் இருக்கு. வடக்கு நோக்கிய சொர்க்கவாசல் இருக்கு. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அதை திறப்பா. இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.